அனைவருக்கும் நமஸ்காரம். காஞ்சிபுரம் ஏஆர்எஸ் சாரீஸ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாமே பார்த்துருப்பீங்க. கடந்த ஒரு 4 நாள் வீடியோ போட முடியல. காரணம் கேட்டிங்கன்னா, அதையும் நாங்கள் யூடியூப்பில் போட்டிருந்தோம். மலைநாடு திவ்யதேசம் போயிருந்தோம். ஒரு 4 நாள் டூர் போயிருந்தோம். கம்ப்ளீட்டாகவே ஒன்லி திவ்யதேசம் ப்ளஸ் அதர் டெம்பிள்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 13 ப்ளஸ் ஒரு 7 20 கோவில் போயிருந்தோம். ரொம்ப எல்லாமே ஒரு அருமையான ஒரு பெருமாள் சேவை, ஃபஸ்ட் கிளாஸாக எல்லாமே. இந்த கேரளாவில் ரொம்ப பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் அது வீடியோவில் போட்டிருந்தோம். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது மலைநாடு திவ்யதேசத்தில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்து ஏதாவது ஒரு ஃபீட்பேக் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னால் என்னை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா. ஏன்னா நானும் இதுதான் ஃபஸ்ட்டு. நானும் இது முன்னாடி போனதில் இதுதான் ஃபஸ்ட் டைம் போனோம். குருவாயூர் ஏரியானே நான் பார்த்துருக்கோம். இப்போ திருவேண்டரம் ஸ்ரீ பத்மநாப பெருமாள் சுவாமி இதுவரை பார்த்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். நானும் செவிக்க வேண்டிய எல்லாமே திவ்யதேசம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கூட்டம், லிமிட்டடான கூட்டம் தான். 2வது பார்த்தா டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அதுதான். ஏன்னா நீங்கள் போகிறது பிடிச்சில்ல, இந்த டைமிங் தெரிஞ்சுட்டு நீங்கள் போனால் தான் நம்ம கரெக்டாக அந்தந்த டயத்தில் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். பார்த்து உங்களுக்கு தான் வேணால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நேற்று ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஏன்னா சில பேர் இந்த ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கள் யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க அதில் கமெண்ட் பண்ணாங்க. ஒருத்தர் ஆண்டாள் ராமகிருஷ்ணன்றவங்க ஒருத்தர் கமெண்ட் பண்ணாங்க. ரொம்பவே உண்மையாக அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. ஏன்னா இப்போ எல்லோரும் பார்க்குறீங்க, எல்லாம் அவங்க ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக மெசேஜ் பண்ணாங்க. ஏன்னா நீங்கள் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் நீங்கள் யூஸ்வல் பார்டரே போடுறீங்க, வித் டிஃப்ரெண்ட் பார்டர்ஸை போடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக போடுவோம். ஏன்னா அது மாதிரி பார்டர் எங்கிட்ட வரும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா 80% ஆஃப் பீப்புள்ஸு நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் பிராமின்ஸ் குரூப்பில் பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி பார்டர்ஸ் தான் எங்களுக்கு மெயினாகவே எங்களை கேட்குறாங்க. ஏன்னா இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மடிசார் கட்டும்போது 2 பக்கமும் தெரியும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. வேறு ஏதாவது நம்ம உருவம் போட்டோம்னா நம்ம இந்த பக்கம் மடிசார் திருப்பி நம்ம கட்டும்போது டிசைன் தெரியாது. இப்போ நான் அது மாதிரி பார்டர் போடுறேன். இப்போ இது இந்த பார்டர் போடுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நார்மல் டைப்பில் பாதி, நியூ டைப்பில் பாதி போட்டிருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்டர் உடல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புட்டி, அதாவது இங்கிலீஷில் புட்டின்னு சொல்லலாம், தமிழில் புட்டா ஒர்க்குன்னுவோம். புட்டா ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. 9 கயத்தில் புட்டா ஒர்க் பண்ணுறதுன்றது ரொம்ப ரேர் கேஸ். ஏன்னா நாங்கள் இதெல்லாம் நிறைய பண்ணியிருந்தோம். இது பாருங்க, தலைப்பு பாருங்க. ஏன்னா இப்போ ஃபுல்லாகவே வரும், உங்களுக்கு நெருக்கமாகவே வரும் புட்டா. இது சில பேர் கேட்குறா, நீங்கள் பிளெயினாகவே இருக்கே, உடல் புட்டா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறா. சரி, அதனால் நம்ம புட்டா தெரியணுன்றதுனால நம்ம இதுவும் நம்ம புட்டா காட்டணும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க காம்பினேஷன்ஸ். அரக்கு இது ரெகுலர் கலர் தான். பட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அந்த உடல் அரக்கில் பச்சை பார்டர் ஸ்டில் மூவிங், சின்ன மாடர்ன் ஒர்க். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கஜம் உங்களுக்கு. இது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏலக்காய் கிரீனில் பர்பிள் பார்டர், ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கலர், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். தலைப்பு காட்டும் பாருங்க, அதுவும் தரும் காம்பினேஷன் பாருங்க. இதுக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 3 பட்டு தலைப்பு பண்ணியிருப்போம். பட் இது இல்லைன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரணும். ஏன்னா பார்டரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றனால தலைப்பில் நல்ல ஒரு ரிச் லுக் வரணுன்றதுனால நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். ஏன்னா எனக்கு அது மாதிரி எனக்கு என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அந்த கமெண்ட்ஸ் எங்களுக்கு உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு பரவாயில்ல அப்பா, நம்ம வீடியோவை பார்த்துட்டு பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு பண்ணணும்னா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள். நீ கேட்குற மாதிரி மயில், அன்னப்பக்ஷி எது வேணால் போடலாம். பட் அதெல்லாம் 9 கயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டாக வரேன்னா, 6 கயத்தில் பார்த்தீங்கன்னா நீ கேட்குற மாதிரி கலர் காம்பினேஷன் என்ன வேணாலும் பண்ணலாம். பட் 9 கஜம் பொறுத்த வரையும் பார்த்தோம்னா இதுதான் எங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக போகும். பட் சில பேர் ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு வேணும், மயில் வேணும், அன்னப்பக்ஷி வேணும்னு ஆர்டர் மாதிரி கொடுக்குற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஆர்டர் நாங்கள் ரெடி. என்ன கலர்ஸ் இருந்தால் கூட சரி, ஒரு சாரி இருந்தால் கூட சரி, 10 கஜம் ஏன்னா சொல்லியிருக்கோம், 10 கஜம் போடுவோம், 10.5 கஜம் இருக்கிறோம், 11 கஜம், இது எல்லாமே நாங்கள் ஆர்டர்ன்ற பட்சத்தில் நீ எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி ஒரு புடவை பண்ணி தரலாம்.
ஏன்னா மேக்ஸிமம் 2 புடவை 3 புடவை பண்ணுவோம். இல்லை எனக்கு வேணாம் ஒரே ஒரு புடவை தான் கம்பல்சரியாக பண்ணணும்னு சொல்கிறோம். அதுக்கும் நாங்கள் வந்து அவளை வந்து ஒத்துண்டு எடுத்துக்கிறோம். சரி பரவாயில்ல, ஏன்னா நமக்கு ஒரு கஸ்டமர் வந்து நம்ம முக்கியன்றதுனால அவளை வச்சு நமக்கு ஃபர்தராக நம்ம பிஸ்னஸ் கிடைக்குன்றப்போ நமக்கு ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுவோன்றதுனால நாங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறத. பட் ரிஸ்க் எடுத்து கண்டிப்பாக நாங்கள் வந்து அது மாதிரி ஆர்டரும் நல்ல குவாலிட்டியாகவே ஸ்பெசிஃபிக்காக பண்ணிக்கிறோம் உங்களுக்கு கண்டிப்பாக. ஓகேவா? கண்டிப்பாக வாருங்கள், வரவேற்கிறோம். வாழ்த்துங்கள். நன்றி, வணக்கம்.